அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாளா? ஆமா சார். சார் ச்சே, அவ தப்பிச்சிட்டா. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது சார். இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா சார். அவ கையில துப்பாக்கி வேற இருக்குமா? யாரையாவது சுட்டானா அதுக்கும் நாம தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அவளை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சே ஓகே தீரணும். சார். வாங்க. என்ன யாரையுமே காணோம். விட மாட்டேன். அந்த தீபா எங்க போனாலும் நான் விட மாட்டேன். உள்ள போய் பாப்போம். இங்கதானே இருக்கிறதா சொன்னா. எங்க போயிட்டா இவ? என்ன ஆசிரமத்துல யாரையும் காணோம். தீபாவும் இல்லையே. எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? அவளை போட்டு தள்ளலான்னு துப்பாக்கியோட வந்தா அது நடக்காது போல இருக்கே. அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன எங்க தேடினாலும் யாரையும் காணோம். ஒருவேளை தீபாவை கூட்டிட்டு கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்களா? என்னண்ணே, என்ன பிரச்சனை? வண்டியில பேக் வீல் பஞ்சர் ஆகி போச்சு. அதை சரி பண்ண தான் போக முடியும் மேடம். சார், என்ன சார் இது? நான் தான் ஆரம்பத்துல வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா, போறப்ப எந்த பிரச்சனையும் வந்துடாதுலன்னு கேட்டேன்ல. அப்ப எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இப்ப பாதியில வண்டி பஞ்சர்னு சொன்னா எப்படி சார்? மேடம், வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. கிளம்புறப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. வழியில தான் ஏதோ டயர் பஞ்சர் ஆகி போச்சு. ஆணின்னு ஏதாவது கொத்தி இருக்கு மேடம். பஞ்சர் ஆகிறதுக்குலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். சரி, ஸ்டெப்னி அதை வச்சிருக்கீங்களா இல்லையா? ஸ்டெப்னி இல்ல மேடம். ஓ, அதுவும் இல்லையா? இப்ப நாங்க எப்படிதான் சார் கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போறது? மேடம், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பஞ்சர் போற ஆள் இங்க கூட்டிட்டு வந்து சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் போயிடலாம் மேடம். சரி, அதையாவது சீக்கிரம் செய்யுங்க, போங்க. சரி மேடம், இதோ போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர், டிரைவர் பஞ்சர் போட அரை மணி நேரம் ஆகும்னு சொல்றாரு. அது வரைக்கும் நம்ம வேன்லயே இருக்கிறது சரியா இருக்காது. ஏன் சக்தி அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? இல்ல சிஸ்டர், வண்டி இங்கேயே ரொம்ப நேரம் நின்னா யாராச்சும் பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. துங்கா சாதாரண ஆள் இல்ல. அவன் எல்லா இடத்துலயும் ஆளுங்களை வச்சிருப்பான். அவங்கள யாராச்சும் நம்மள பாத்துட்டா அப்புறம் பெரிய ஆபத்து ஆயிடும். அதனால வண்டி ரெடி ஆகுற வரைக்கும் நாம இங்க எங்கேயாவது பாதுகாப்பா இருக்கிறது தான் நல்லது. நீ சொல்றது சரிதான் சக்தி. ஆனா இவ்ளோ பெரியும் நம்ம திடீர்னு எங்க கூட்டிட்டு போறது? அதான் சிஸ்டர், எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா எங்கேயாவது போய் தானே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இதுதான் நமக்கு சரியான இடம். சிஸ்டர், நம்ம தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. அப்படியா? எந்த இடம் சக்தி? அதோ அங்க பாருங்க, ஒரு கோயில் தெரியுது. ஆமா தெரியுது. வண்டி ரெடியாகி வர வரைக்கும் நம்ம எல்லாருமே அங்க போய் வெயிட் பண்ணலாம். வண்டி ரெடியானதும்
கச்சேரி நடக்கிற இடத்துக்கு கிளம்பிடலாம். ம். சரி சக்தி, அப்படியே பண்ணிடுவோம். ம். இந்தாங்கம்மா, இந்தாங்க, ஆர்த்தி எடுத்துக்கோங்க. ஆ, நீங்க ரெண்டு பேரும் போய் இந்த பக்கமா பாருங்க, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிங்க சார். எல்லாரும் அப்படியே இருங்க. ஆ? எங்க போன சக்தி? ஆ, சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அக்கா, அந்த கச்சேரிக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன் ரெடி ஆயிடும். நம்ம எல்லாரும் போயிடலாம். சரிங்கக்கா. ஐயோ, போலீஸ் எங்கேயும் வந்துட்டாங்களே.